இன்னைக்கு ஒரு 5 விதமான வர்மங்கள் பார்த்திருக்கோம். அதுல குதிரை நுனிநாக்கு வர்மம், குதிரை அடிநாக்கு வர்மம், இது ரெண்டும் இருதயத்தை வலுப்படுத்தக்கூடியது. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகள் இறுக்கமாயிடுறது, திருகிக்கிறது, அதுல வரக்கூடிய அடைப்புகள், அதனுடைய பலகீனம், இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த 2 வர்மங்களும் மிகவும் உதவியாக இருக்கு. கால் மணிபந்த வர்மம், கரண்டை வர்மம் இரண்டுமே காலில் வரக்கூடிய சுருக்கு, பாதத்தில் வரக்கூடிய இறுக்கம், மதமதப்பு, வலி, எரிச்சல், இது போன்ற பல்வேறு பாதிப்புகளை, அப்புறம் காலில் அந்த காப்பு காய்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கட்டை விரல் பகுதியில வரக்கூடிய அந்த புண் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காப்பு காய்க்கிற மாதிரி உள்ள பகுதி, இது எல்லாமே இந்த கால் மணிபந்த வர்மம், கரண்டை வர்மம் கொடுக்கும்போது குணமாகும். இந்த கோணசனி வர்மம் அப்படிங்கிறது பக்கவாத நோய் ஏற்பட்டவங்களுக்கு நடுக்கம், கை கோணுறது, வாய் கோணுறது, நாக்கு பிறல்றது, தாடை ஒரு பக்கமா திரும்பிக்கிறது, தண்டோட பலகீனத்தினால வரக்கூடிய நடுக்கங்கள், உள்ளுக்குள்ள தர ஆடுறது, இந்த மாதிரியான பாதிப்புகள், அதாவது இந்த நரம்பு தளர்ச்சியினால உள்ளவங்களால நிக்க முடியாது, நின்னாலும் ஆடும், உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே ஆடும், இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இருக்கவங்களுக்கு இந்த கோணசனி வர்மம் மிகவும் உதவியாக இருக்கும்.